குஷ்புவை கணக்கெடுக்காது கடந்து செல்லுங்கள் என்று நான் பதிவிட்ட காணொளிக்கு கருத்திட்ட பொன்னையா ராசலிங்கம் என்ற நபர், உனக்கு யாரடா சுவாமி பட்டம் தந்தது, செருப்பு நக்கி என்று கருத்திட்டிருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளை குஷ்பு பயங்கரவாதி என்று கூறியதை கடந்து செல்லுங்கள் என்று நான் கூறியதனால் அவர் என் மீது சினங்கொண்டுள்ளதால் அவர் ஏதோ விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளர் என்று நினைத்து கொண்டு என்னை தவறாக புரிந்து கொண்டு அவருக்கு விளக்கம் கொடுக்கலாம் என்று எண்ணி பொன்னையா ராசலிங்கம் என்ற அவரது முகநூலை தட்டினேன். அப்போது அவரது முகநூலில் ராஜீவ்காந்தி அனுப்பிய இந்திய அறக்கப்படையின் கூட்டாளி நாபாவினதும் அவரது கூட்டத்தினதும் பல படங்கள் இருந்தது. அத்தோடு ஜனாதிபதி தேர்தலில் கோத்தாவை ஆதரித்த படமும் இருந்தது. அதனைக் கண்டு சினம் கொண்ட நான், பொன்னையன் ராசலிங்கம் உனக்கு என்னடா வேணும் என்று கிண்டலாக கேட்டு தமிழ் மக்களை கொன்ற இபிஆர்ல கூலிப்படை என்று விழித்திருந்தேன். அதற்கு அவர், நீ எப்பவோ ஒரு நாள் நேருக்கு நேர் சந்திக்கும் போது தெரியும் என்று கருத்திட்டிருந்தார். வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு கருத்து சுதந்திரத்தை மதிக்காது நான் தமிழீழ விடுதலை புலிகளின் வரலாறுகளை எழுதுவதனால் சினங்கொண்டு கருத்துக்கு எதிராக கருத்தை வீசாமல் சண்டித்தனம் பேசுபவர்களால் இந்த சிவனடியாடின் நுனிக்கால் முடியை கூட பிடுங்க முடியாது. எது அப்படியோ இந்த பொன்னையா ராசலிங்கம் என்ற இபிஆர்ல கூலிப்படை பொன்னையனால் நாபாவும் அந்த கொடூரனின் கூட்டமும் அந்நிய இராணுவத்துடன் சேர்ந்து அப்பாவி தமிழ் மக்களை வேட்டையாடிய வரலாறு என் நினைவுக்கு வந்தது. சிலதை மறந்து கடந்து செல்லலாம் என்றாலும் முன்ன நாள் கொலையாளிகள் மாறவே மாட்டார்கள். எனவே இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்த கருங்காலி பிரதமர் அனுப்பிய அரக்கப்படைகளுடன் சேர்ந்து கொடுங்கோலர்களான நாபாவும் வரதராஜ பெருமாளும் அவர்களது கூட்டமும் தமிழ் மக்களை அழித்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த சிவனடியானுக்கு தோற்றுவிக்கின்றது.